ஹலோ வீவர்ஸ், பாண்டிய ஸ்டோர் நியூ ப்ரமோ இது மாதிரி எல்லாம் மயில் உங்க மேலே பாசம் வச்சிருக்கப்பா. அப்படியாடா, மயிலுக்கு என்ன இருந்தாலும் தனி பாசம் இல்லைன்றாங்க. ஆமாப்பான்றாங்க. சரி மயிலுக்கிட்ட கொடுனோடனே, மாமா இது மாதிரி நீங்கள் ஆசாசி வாங்கி கொடுத்த ஷர்ட்டில் சாம்பாரை ஊற்றிட்டாங்க மாமான்றாங்க. ஐயோ மயில் இருக்கட்டும் விடுமா, அதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்பட்டு இருக்காது சரியான்றாங்க. பார்த்துக்கலாம் விட, அதுக்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்றாங்க. ஆமாம் மாமா, அதுக்கு தான் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு, இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை சரியா, நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், இதை நினச்செல்லாம் நீ ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் சில விஷயங்களை நினச்சி அந்த இடத்துல மயில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சரவணன் இருந்துட்டு, மயில் நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற சொல்லு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அந்த கரையை எடுத்துட்ட மாமான்றாங்க. எப்படின்னு கேட்கும் போது, எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன்றாங்க. இவ்வளோ எப்படியும் போடணும், ஏன்னா மாமாவோடைய ஷர்ட் இல்லை, மாமா வாங்கி கொடுத்ததில்ல அப்படின்வாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அந்த சரவணனுக்கு நான் ஷர்ட் வாங்கி கொடுத்தேன்ல, அதில் சாம்பார் ஊற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு மயில் அந்த சண்டை போட்டு அவள் அவ்வளோ வருத்தப்பட்டு பேசினா, ஆசி நீ வாங்கி கொடுத்ததுனால வேற சொல்லிட்டு இருந்தா அப்படின்றாங்க. உடனே மயிலோடைய புராணத்தை எடுத்த உடனே கோமதி கோபப்பட்டு எப்பயுமே அவளுடைய புராணம் தானான்றாங்க. இப்போ யார் என்ன பண்ணாங்க, புராணம் எதுவும் சொல்லி அப்படின்றாங்க. என்ன புராணம்னு சொல்லலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோமதி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.